இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களுக்கு மீண்டும் என் அன்பு கலந்த வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதம் 40:17. தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர். இன்றைய தலைப்பு, விடுவிக்கிற தேவன் நமக்கு துணையாயிருக்கிறார். விடுவிக்கிற தேவன் நமக்கு எப்படி இருக்கிறார்? துணையாயிருக்கிறார். கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படின்னா, வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கி நம்மை விடுவிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு நம்ம பார்த்தோன்னா பலவிதமான போராட்டங்கள் எல்லாவற்றிலும் நமக்கு என்ன செய்கிறது அப்படின்னா ஒரு விடுதலை தேவைப்படுகிறது. அப்போது நம்ம இப்போ சில காரியங்களை நம்ம போயிட்டே இருக்கும்போது நம்மளால் நினச்ச முடியாது, தலை சுற்றல் வரும். சிலவங்களுக்கு நல்லா நார்மலாக தான் இருப்பாங்க, திடீர்னு சுகர் ப்ரெஷர் அதிகப்பட்டுரும். அப்போது வீட்டில் இருந்து பல விதமான ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே நம்ம என்ன செய்கிறோம், ஆளாக்கப்பட்டு நமக்கு என்ன செய்யணும், அதுலேருந்து ஒரு விடுதலை வேணும். எல்லாமே நமக்கு உடனடியான ஒரு ரிலீஃப் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி மாத்திரை மருந்துகளை நம்ம என்ன செய்ய எடுத்துக்கொண்டு அதற்கான பக்க விளைவுகளை திருப்பி சந்தித்து கொண்டு நிறைய பேர் நம்ம என்ன செய்கிறோம், அதில் மூழ்கி போயிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு தேவன் உங்களை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமா இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. தேவரீர் உங்களுக்கு துணையும் உங்களை விடுவிக்கிறவருமா என்ன செய்கிறாரு இருக்கிறார். இங்கே எந்த விதமான போராட்டத்தினாலும் உங்கள் உடம்புல இருக்கிற சொல்லுவாங்க, தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால் தான் தெரியும். கேட்டுறாங்க அது என்ன செய்யும் அப்படின்னு சொல்கிறது ஈஸி தான் அப்படின்னு சொல்லி. அப்போ என்னுடைய உடம்புல இத்தனை விதமான வியாதிகள், விதமான போராட்டங்கள், எனக்கு என் காரியங்களை என்னால் செய்ய முடியலையே, அவ்வளோ ஒரு பலவீனம் என்னை தாக்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேதனையோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்கீங்களா? கடவுள் இன்னைக்கு அந்த பலவீனத்திலிருந்து ஒரு விடுதலை தர உங்களோடு என்ன செய்கிறார், பேசிக்கொண்டு உங்களுக்கு துணையாக என்ன செய்கிறார் இருக்கிறார். அப்போது அங்கே பாருங்கள், இதுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பைபிளில் இருந்தே பாருங்கள். நேபுகாத்நேச்சர் என்ன செய்கிறாரு, ஒரு பெரிய பொற்சிலையை நிறுவுறாரு. அந்த நிறுவிட்டு நினச்சிடாரு எல்லாரும் என்ன செய்யணும், ஒரு மியூசிக் ப்ளே பண்ணும்போது அதை என்ன செய்யணும், வணங்கணும், விழுந்து வணங்கணும். ஆனால் 3 பேர் என்ன செய்கிறாங்க, இஸ்ரேல் தேசம் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேர் என்ன செய்யலை, அந்த பொற்சிலையை வணங்கலை. இது ராஜாவின் காதுக்கு போகுது. ராஜா அவங்கள கூட்ட அனுப்புகிறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், வேறு தேவர்களை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம். நாங்கள் என்ன செய்வோம், தேவனாகி இயேசு கிறிஸ்து ஒருத்தரை மட்டும்தான் என்ன செய்வோம், வணங்குவோம். அவர் மட்டும்தான் தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன். அவரை எங்களை விடுவிச்சாலும் சரி விடுவிக்காட்டாலும் சரி நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம்னு சொல்லி தைரியமாக நினச்சிறாங்க சொல்கிறாங்க. உடனே அவருக்கு கோபம் வந்துடுது. உடனே ஏற்கனவே இருக்கிற அந்த அக்னி சூளையை காட்டில் 7 மடங்கு அதிகமாக சூடு பண்ணி அவங்க 3 கட்டி என்ன செய்கிறாங்க, அந்த தீக்குள்ள தூக்கி போடுறாங்க. போடும்போது பாருங்கள், அவங்க கட்டுகளெல்லாம் அறுபட்டு 4 பேர் அந்த தீயை என்ன செய்கிறாங்க, சுற்றி உலாவி உள்ள சுற்றிட்டு இருக்காங்க. அந்த 4வது மனுஷனுடைய சாயல் எப்படி இருந்துச்சா, தேவதூதனுடைய சாயலை கொப்பாக இருந்துச்சா. அப்போது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, எந்த விதமான போராட்டமாக இருந்தாலும் சரி, எந்த விதமான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நான் அங்கே போகிறேன், அங்கே குறி கேட்க போகிறேன், இதை கேட்க போகிறேன், இதை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி போய் மந்திர தந்திரங்களை நம்ம ஈடுபடாதபடி உங்களை விடுவிக்கிற இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி பார்க்கும் போது உங்களுக்கு அந்த விடுதலை மெய்யாகவே கிடைக்கும். எப்படி இயேசு கிறிஸ்து உங்கள் மத்தியில் எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் என் பிள்ளை என் நாமத்தை அவர் கனப்படுத்தினா நான் என்ன செய்கிறேன், என் பையன் என் நாமத்தை கனப்படுத்தினா அதனால் அந்த போராட்டத்துலேருந்து எனக்கு விடுதலை தருவேன்னு சொல்லி அந்த நேபுகாத்நேச்சர் பார்க்குறாரு. பார்க்கும்போது 4 பேர் இருக்காங்க, அவங்கள வெளியே வர சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. வெளியே வரும்போது அவங்கள தூக்கி உள்ளே கொண்டு போட்டவங்களாம் அந்த வெக்க தாங்க முடியாமல் செத்து போயிட்டாங்க. ஆனால் இவங்க மேலேயோ அந்த சின்ன முடி கூட கருகலை, அந்த அக்னியின் வாசம் கூட அவங்க மேலே வீசலை. அன்னைக்கு நேபுகாத்நேச்சர் சொன்னாராம், இவங்க வணங்குற தேவன் தான் உண்மையான தேவன், எல்லாரும் இவங்க வணங்குற தேவனை வணங்குங்கன்னு சொல்லி அந்த நாட்டுக்கே சட்டத்தை போட்டார். அப்போது நீங்களும் என்ன செய்யணும் அப்படின்னா, போராட்டத்தின் காலத்தில் இயேசுவை நோக்கி பார்த்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் போது உங்களுக்கு உண்மையாகவே என்ன செய்யும், விடுதலை கிடைக்கும். நிறைய பேர் பாருங்கள், தன் பில்லிசூனிய தந்திர மந்திரங்களில் சிக்குண்டு மீண்டு வெளியே வர முடியாதபடி நம்ம அப்படியே இருக்கும்போது நிறைய பேர் நிறைய ஆலோசனை தருவாங்க. ஆனால் எல்லா ஆலோசனையை காட்டிலும்
உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஆலோசனை என்னென்னா, நீங்கள் இயேசுவை உங்களுக்கு துணையாக கொண்டிருக்கும் போது, இயேசுவை நோக்கி பார்க்கும்போது உங்களுக்கு இதுலேருந்து என்ன செய்யும்? விடுதலை கிடைக்கும். வீட்டில் இருக்கிற மற்ற எல்லா காரியங்களையும் தூக்கி போட்டுருங்க. தாயத்துகள் இருந்தாலும் எல்லா காரியங்களையும் நீங்கள் தூக்கி போட்டு எனக்கு இயேசு தான் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நோக்கி பார்க்கும்போது உங்களுக்கு விடுதலை இன்றைக்கு என்ன செய்யும்? உங்கள் குடும்பத்துக்குள்ளே என்ன செய்யும்? கடந்து வரும். பாருங்கள், அடுத்து பாருங்கள், யோவான் 8:36 குமாரன் உங்களை விடுதலையாக்கினா நீங்கள் எப்படி ஆவீங்க? மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அப்போ இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலை ஆக்கிட்டாங்கன்னா திருப்பி எங்களுக்கு இப்படி போராட்டம் வந்துருமோ, திருப்பி இந்த பிரச்சனைகள் வந்துருமோ, திருப்பி நாங்கள் என்ன செய்யணும் அப்படி நீங்கள் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இயேசு உங்களை என்ன செஞ்சிட்டாரு? விடுதலை ஆக்கிட்டாரு. நீங்கள் எப்படி ஆகிட்டீங்க? மெய்யாகவே விடுதலை ஆனீர்கள். இன்னும் அந்த போராட்டம் உங்களுக்கு என்ன செய்யாது? வராது. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நம்ம என்ன செய்திடக்கூடாது? வாழ்க்கையில் பின்வாங்கி போயிடக்கூடாது. இனிமேல் நான் என்ன செய்ய பழைய பாவங்களுக்கு, பாவ பழக்க வழக்கங்களுக்கு நம்ம போனோன்னா முந்தின பிரச்சனையை காட்டிலும் பிந்தின பிரச்சனை நிச்சயம் பெருசாக இருக்கும். நம்ம இயேசுவை பின்பற்றி இயேசுவை துணையாக நம்ம கொண்டு அப்படியே நம்ம ஜீவித்து வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை நம்ம என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டுன்னு சொல்லி 2 கொரிந்தியர் 3:17. இப்போ இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பார்த்துருக்கீங்க. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விடுதலை தந்துட்டாரு. அவருடைய அபிஷேகத்தால் நீங்கள் நிரப்பப்படும் போது அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே என்ன உண்டு? விடுதலை உண்டு. அங்கே இப்போ போராட்டமே வராது. உங்களுக்கு விரோதமாக செய்யக்கூடிய காரியங்கள் செய்யும் போதே அதுலேருந்து முற்றிலுமான விடுதலை நீங்கள் என்ன செய்வீங்க? பெற்றுக்கொள்வீங்க. இப்போது எகிப்தின் மக்கள் 430 வருஷம் என்ன செஞ்சாங்க? எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க? அவங்களுக்கு விடுவிக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி தேவனை நோக்கி முறையிடும் போது மோசேயை அனுப்பி அவங்கள விடுவிச்சு அவங்கள என்ன செய்கிறாரு? பாலும் தேனும் ஒடுகிற கானான் தேசத்துக்குள்ள வழி நடத்தி கொண்டு வராரு. அப்போது உங்களுக்கு இத்தனை காலம் போராட்டத்தின் காலம், அடிமையின் காலம் அப்படி இருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நீங்கள் இயேசுவை நோக்கி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன செய்யுது? விடுதலையின் காலம், ஒரு ரட்சிப்பின் காலம், சந்தோஷத்தின் காலம், மகிழ்ச்சியின் காலமாக என்ன செய்கிறது? உங்களுக்கு வருகிறது. இப்போது ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒருத்தர் என்ன செய்யிட்டுருக்காரு? அப்படி நடந்து போய்கிட்டே இருக்கிறாரு ஒரு பீச் சைடில். அப்படி போகும்போது ஒரு பாலம், அந்த சைடில் கொஞ்சம் ஆழமான பகுதி. அந்த பகுதியில் நடந்து போயிட்டு இருக்கும்போது என்ன செய்கிறாரு? தவறி அந்த தண்ணிக்குள்ளே என்ன செஞ்சுட்டாரு? விழுந்துட்டார். விழும்போது என்ன செய்கிறாங்க? ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன செய்கிறாங்க? நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. அவருக்கு நீச்சல் தெரியும். கூட போகிற எத்தனை பேர் இருக்காங்க? மொத்தம் 4 பேர் போகிறாங்க. 4 பேரில் ஒருத்தர் உள்ளே விழுந்துட்டார். மீது 3ல் ஒருத்தருக்கு மட்டும்தான் என்ன செய்யும்? நீச்சல் தெரியும். அப்போ எல்லாரும் பார்க்குறாங்க, ஐயோ இவர் விழுந்துட்டாருன்னு சொல்லி. இவர் முதல் தடவை அப்படி முங்கி என்ன செய்கிறாரு? மேலே வர்றாரு. இந்த நீச்சல் தர்றாரு. அப்படியே பார்த்துட்டே நிற்கிறாரு. ஐயோ இவரை காப்பாற்றாம அப்படி நிற்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க, ஏன் இப்படி நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? சொல்கிறாங்க. உடனே அடுத்து என்ன செய்கிறாரு? திருப்பி அந்த மனுஷன் முங்கி மேலே வரும்போது அப்பவும் இவர் பார்த்துட்டே இருக்கிறார். 3ஆம் முறை அவர் முங்கி ரொம்ப டயர்டாக என்னமோ அவர் மேலே வர முடியாதுன்னு நல்ல நிலைமை இருக்கும்போது இந்த ஃப்ரெண்ட் என்ன செய்கிறாரு? குதித்து என்ன செய்கிறாரு? அவரை காப்பாற்றி கரைக்கு இழுத்துட்டு வராங்க. உடனே எல்லாரும் சொல்கிறாங்க, முதலே நீங்கள் இதை அவருக்கு செஞ்சுருக்கலாம், இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி. அப்போது அவர் சொன்னாராம், முதல்லே நான் காப்பாற்ற போயிருந்தேன்னா அவருக்கு நல்ல பெல்லனோட என்னையே சேர்த்து நாங்கள் 2 பேரும் முங்கி நாங்கள் மறித்து போயிருப்போம். அப்போது இன்றைக்கு நம்மளை நினைச்சிடும் அப்படின்னா போராட்டங்களில் எல்லா பிரச்சனைகளையும் முன்னாடி கொண்டு ஜெபத்தில் வச்சுட்டு நம்முடைய முயற்சிகளை நாம் செஞ்சுக்கிட்டே இருப்போம். நமக்கு இந்த வழியில் நமக்கு ஒரு விடுதலை கிடச்சிடாதா, அந்த வழியில் எனக்கு ஒரு வாசல் திறந்துடாதா அப்படின்னு சொல்லி எல்லா வழியிலும் நம்ம தேடிட்டு இருப்போம். ஆனால் கடவுள்கிட்ட அந்த ரெக்வெஸ்ட்டை கொண்டு நம்ம முன்னாடி வச்சுருவோம். ஆனால் இந்த ரெக்வெஸ்டெல்லாம் காட்டிலும் நீங்கள் எப்போ எல்லாத்தையும் விட்டுச்சு கடைசி எனக்கு தேவன் மட்டும்தான் வேறு வழியே இல்லைன்னு சொல்லி அவர்கிட்ட போகிறீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு விடுதலை என்ன செய்து உண்டு. அப்போது நம்ம இன்றைக்கு நம்முடைய சுய பலத்தில், சுய காரணங்களை, நம்ம மனிதர்களை நம்பி சில காரியங்களை இன்னும் நமக்கு ஒரு விடுதலை கிடைக்காம இருந்ததுன்னா அதெல்லாம் கைவிட்டுட்டு இயேசுவையே நீங்கள் நோக்கி பார்க்கும்போது உங்களுக்கு எந்த காரியத்தில் விடுதலை வேணும்னு சொல்லி இயேசுவை நோக்கி பார்க்குறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு முடிவு, உங்களுக்கு வெற்றி, உங்களுக்கு விடுதலை உடனடியாக என்ன செய்யும்? கிடைக்கும். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்புள்ள தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், சோசரிக்கிறோம். இந்த நாளின் தகப்பனே எங்களுக்கு விடுதலை வேணும்னு சொல்லி உண்மை நோக்கி பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உடைய கிருபை இறங்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். அப்பா அவங்க தகப்பனே, இத்தனை நாள் நாங்கள் தவறு செய்து விட்டோம். நாங்கள் மனுஷர்களை எதிர்பார்த்தோம், எங்களை உறவினர்களை எதிர்பார்த்தோம், எங்களுக்கு மேல் அதிகாரிகளை நாங்கள் எதிர்பார்த்தோம் இந்த காரியத்தை அவங்க நடத்தி தந்துடுவாங்கன்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கு அவங்களெல்லாம் நாங்கள் நம்பலை தகப்பனே. இயேசுவாகி உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்குறோம். எங்களுக்கு இந்த காரியத்தில் ஒரு விடுதலையும் உயர்வும் எங்களுக்கு வேண்டும் தகப்பனேன்னு சொல்லி அப்பா உடைய சமூகத்தில் நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தகப்பனே என்னென்ன காரியத்தில்
அவங்க விடுதலை வேண்டும் என்று சொல்லி உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணியிருக்காங்களோ தகப்பனே, அந்த காரியத்தில் நீங்கள் அவங்களுக்கு விடுதலை கட்டளையிட்டு கொடுக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். இது அப்படி செய்கிற அன்புக்காக அவங்க நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன்.